கடந்த நவம்பர் மாதம் கோவையில் மாணவி ஒருவர் தன்னுடைய ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த போது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் இந்த நிகழ்வு நடந்தது. இதில் இந்த 3 பேரும் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட சூழலில் அவர்களுக்கான தண்டனையாக சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்னு, அதாவது ஆயுள் தண்டனை அல்ல, சாகும் வரை சிறையில் இருக்கணும் அப்படின்னு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் தண்டனை குற்றவாளிகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு அவர்கள் சாகும் வரை சிறையில் இருக்கணும் அப்படின்னு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.